ஹாய், வெல்கம் டு சுபா யுவா சேனல். இன்னைக்கு என்ன பற்றி பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். அன்னைக்கு லாஸ்ட்டாக வீடியோ போட்டு முடிக்கும் போது வந்துட்டு எங்கள் பாப்பா வந்துட்டு வேகமாக டபார்னு கதவை திறந்துட்டான். கதவை சாத்தி இருந்தது. அவள் வேகமாக திறக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அதான் பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்துட்டு ஒருத்தங்க கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க, அதனால் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்ன பேசலாம்னு சொல்லிட்டு வந்தேன்னா, அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாராவது செய்யலாம்ல, எதுக்கு கோயிலுக்கெலாம் போய் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி தெரியாத ஒரு சிலது நான் சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அவங்கவுங்க சொந்த வீடியோ அது இதுன்னு எதனா ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன். என் பிள்ளைங்க 2 பேருமே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் வந்துட்டு கிளாஸ்லாம் போட்டிருக்கேன், தனியாக ஆன்லைன் கிளாஸு, டியூஷனு இதெல்லாம் போட்டிருக்கேன். ஆனால் வந்துட்டு என் பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறாங்க 2 பேருமே. இந்த நான் வீடியோ போடுறது ஒரு சில டீச்சர்ஸு, ஹெச்எம்மோ இதெல்லாம் பார்க்கலாம். நல்லது தான், நீங்கள் பார்த்தா எனக்கு பார்க்குறத பற்றி பிரச்சனை கிடையாது. இதை நான் உண்மையை தான் சொல்கிறேன். என் பையன் ஹாய் சொல்ல போகிறானா, அவனுக்கு எட்டலை. நான் வந்து மேலே வச்சுருக்கேன் போனால், அதனால் எட்டலை. அவர் வந்து ஹாய் சொல்கிறாரு. எல்லாரும் அவனுக்கு ஒரு ஹாய் சொல்கிறேங்க. நான் எதை பற்றி இப்போ பேச வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துட்டு காலையில் டிஃபன் தராங்க. அந்த டிஃபனை வந்துட்டு மதியம் லஞ்சும் போடுறாங்க, மார்னிங் டிஃபனும் கொடுக்குறாங்க. மார்னிங் டிஃபன் வந்துட்டு ஹோட்டல்லேருந்து வருது. ஹோட்டல்லேருந்து வர்றதுனால இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹெச்எம், டீச்சரு, தம்பி சவுண்டை கம்மி பண்ண, ஹெச்எம், டீச்சர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை அடித்து பிடிச்சி காலையில் 8:30 மணிக்கு வரவங்க வச்சு சூடாக வர்றதுக்கு அதுக்கு கட்டுன்னு காட்டுறாங்க, சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கு வர்றது அது. இது போயிட்டு குழந்தைங்க சாப்பிட்ற குழந்தையும் இருக்கும், சாப்பிடாத குழந்தையும் இருக்கும்ப்பா. அதை போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டீச்சர்ஸு, ஸ்டாஃபு, ஹெச்எம்மு கொண்டு அங்கே சாப்பிட்றாங்க. முன்னாடி சாப்பிட்டு இந்த பிள்ளைங்க போகுதுங்க, சாப்பிடுதுங்க. சாப்பிடும்போது ஒரு இட்லி வைப்பாங்க, 2 இட்லி வைப்பாங்க. 3வது இட்லி புள்ள கேட்டதுன்னா, இல்லை போதும் நீ போயிடு, வாமிட் பண்ணுருவ, நீ தூங்கிடுவ, போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என் பையனுக்கு என் எதிரிலே ஒரு அம்மா, அந்த போடுற அம்மா சொல்லிடுச்சு. நான் கோவம் வந்து, உனக்கு என்ன வேலை, உனக்கு சாப்பாடு கேட்ட சாப்பாடு போடுறது தான் உனக்கு வேலை, அதை விட்டால் உனக்கு என்ன வேலை? இல்லைம்மா வாமிட் பண்ணுறாங்க, தூங்கிடுவாங்க கிளாஸில், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. உனக்கு என்ன வேலைன்னா சாப்பாடு கேட்டால் கொடுக்குற வேலை தான் உனக்கு, டீச்சர்ஸுக்கோ ஹெச்எம்முக்கோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணிட்டேன். பிரச்சனை பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்க, வேண்டாம்மா நம்ம டென்ஷன் ஆகாத, சாப்பாடு தானம்மா நாங்கள் கொடுத்து விட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஓகே, நான் இருக்கோ ஓகே, இது என் பையனுக்கு நடந்தது, என் இதில் நடந்தது, ஓகே நான் கேட்டு வந்துட்டேன், பிரச்சனை பண்ணிட்டேன். இது நான் இல்லை வேற ஏதாவது ஒரு பிள்ளைக்கு நடந்ததுன்னா அதை போய் யார் கேட்கறது? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிறவங்க என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் ஃபீஸ் கட்ட முடியாமல் சேர்க்குறவங்க தான். அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க, பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்பிவிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலவங்க உள்ளெல்லாம் போய் பார்க்க மாட்டாங்க, என்ன எதுன்னு கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைய அனுப்புனா போதும், அது ஏதோ பண்ணிட்டு போகுது, சாப்பிடுது, படிக்குது, அவ்வளோதான், சாயந்தரம் கூப்பிட்டு வரோம் வீட்டுக்கு, இல்லை அதே தானாக வந்துடுது, அப்படிதான் நினச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் போயிட்டு கவனிக்கணும் பேரண்ட்ஸ், என்ன நடக்குது, பிள்ளை அங்கே என்ன பண்ணுது. அதை உங்களால் தினமும் போக முடியல, வாரத்தில் 2 நாள் போங்க, போய் அந்த பிள்ளைய பாருங்க, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், நல்லா சாப்பிட்றானா, கிளாஸ் நீட்டாக இருக்கா, கிளாஸ் நடக்குதா, இதெல்லாம் போய் பாருங்க. போய் பார்த்தா தானே தெரியும் உங்களுக்கு. பார்த்தா கேட்கலாம் இல்லை, போயிட்டு ஏன் இந்த மாதிரி நடக்கு அந்த மாதிரி நடக்குன்னு கேட்கலாம் இல்லை. அதே மாதிரி பார்க்குறேன், ஒரு டைம் என் பையனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு ஸ்கூல் விட்ற கேப்பில் முன்னாடியே போகிறேன். அப்போ வந்துட்டு ஈவினிங்கில் வந்துட்டு ஒரு டம்ளர் பால் கொடுப்பாங்க. அந்த பால் இல்லை பச்சை பருப்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கறதுக்கு போகும்போது சின்ன பொண்ணு, ஒரு 3வது தான் படிக்கும், இல்லை 2வது தான் படிக்கும், அந்த பிள்ளைய போயிட்டு கிளாஸ் எல்லாம் போய் தட்டில் வச்சு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்த்துட்டேன். இது என் பையனுக்கு மட்டும் இல்லை, இது யாருக்கு நடந்தாலும் நான் கேட்பேன். அன்றைக்கி நான் பார்த்துட்டு ஹெச்எம் கிட்ட போயிட்டு, என்ன பண்ணுறீங்க,
இதெல்லாம் என்ன குழந்தையெல்லாம் வச்சு வேலை வாங்குறீங்க? ஏன் ஸ்டாஃப் எங்க ஆயாம்மா எங்க? எதுக்கு குழந்தைங்கள வச்சு வேலை வாங்குறீங்க? இதுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா பெத்தவங்க அப்படின்னு. ஏங்க உங்க பையனை வேலை வாங்கல இல்லைங்க? இதுல உங்க வீட்டுலலாம் வந்துட்டு பிள்ளைங்களை வேலை வாங்குவீங்கல்ல, அப்படிதான் நாங்களும் இதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஸ்கூலுக்கு அனுப்புறோமே கண்டி, வேலை செய்ய சொல்றதுக்கெல்லாம் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பல. எங்க பிள்ளைய எப்படி என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நான் பிரச்சனை பண்ணிட்டு, சரி இதுக்கு மேலே அவங்ககிட்ட கேட்க முடியாது, எதுவும் அப்பப்போ போய் கத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க, ஏன் உங்க அம்மா வந்து கத்துறாங்கடா, அடிக்கடிக்கு சண்டை போடுறாங்கடா, உங்க அம்மா கிட்ட சொல்லுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பையன் வந்துட்டு, அம்மா நீ ஸ்கூலுக்கே வராதம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேம்மா. என் பையன் சொல்ல மாட்டான் எதையும், ஏன்னா நான் வந்து கேட்பேன், திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக கேட்டு வந்துடுவேன். அதெல்லாம் பயப்படலாம் மாட்டேன் யாருக்கும். இந்த ஸ்கூல் இல்லைன்னா அடுத்த ஸ்கூலு இல்லையா, ஃபீஸ் கட்டி கூட ஒரு 10,000 15,000 நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபீஸ் கட்டி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக பேசுவேன். யாராக இருந்தாலும் தைரியமாக பேசிட்டு வந்துடுவேன். எதுக்கு பயப்படணும், மனசில் எதையும் வச்சுக்க கூடாது, பயந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்தேன். அதே மாதிரி மார்னிங் டிஃபன் அவங்க சாப்பிட்றாங்க, பிள்ளைங்கள சாப்பிட விட மாட்டுறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. மதியம் லஞ்சு வந்துட்டு ஆயாம்மா தான் செய்வாங்க. ஆயாம்மா செய்கிறது வந்துட்டு ஹெச்எம்மோ டீச்சரோ சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம அந்த பிள்ளைங்க இருக்கு இல்லையா, முட்டை ஒரு 50 பசங்க படிக்குதுன்னா அதில் ஒரு 25 முட்டை தான் அவிப்பாங்க. அவிச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு, நீ சாப்பாடு வாங்கினாதான் நான் உனக்கு முட்டை தருவேன், நீ சாப்பாடு வாங்கினாதான் முட்டை தருவேன். அது வேஸ்ட்டு, சமைக்கவே தேவையில்லை நீங்கள் மதியம் சாப்பாடு. ஏன்னா அந்த பிள்ளைங்க வாங்கி சாப்பிட்றதே கிடையாது, எல்லாம் மதியம் லஞ்சு தான் கட்டி எடுத்துகிட்டு போகுதுங்க. என் பையனை வந்துட்டு காலையில் கம்பல்சரி நான் வந்து வற்புறுத்துவேன், டேய் வயிற்றுக்கு ஏதாவது சாப்பிட்டு போடா, அங்கே போய் நீ யாரையும் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். நான் மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 7 மணிக்கெலாம் சமைச்சு முடிச்சிடுவேன். ஏன்னா நான் காலையில் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 7 மணிக்கெலாம் சமைச்சு முடிச்சிடுவேன். என் பையனை சாப்பிட்டு போடானா சாப்பிட்டு போக மாட்டான், எனக்கு ஸ்கூலில் டிஃபன் வரும், நாங்கள் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்புறம் நான் மதியம் லஞ்சு மட்டும் கண்டிப்பாக கம்பல்சரி கட்டுருவேன். ஒரு சாதம், ஒரு பொரியல், ஒரு குழம்பு வச்சு அவனுக்கு சாதம் ஒன்று, ஃப்ரைட் ரைஸ் அப்படி ஏதாவது கிண்டி கொடுத்துட்டு கூட ஒரு காய் கம்பல்சரி வச்சு அனுப்புவேன். அது இல்லாமல் ஸ்நாக்ஸு மெயினாக கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். கிழங்கு அவிச்சு தருவேன், மூக்கல்ல அப்படியே அவிச்சு தருவேன், இல்லை ஃப்ரூட்ஸ் அப்படி தான் அவிச்சு கொடுப்பேன். இப்படிலாம் நான் பண்ணுவேன். மதியம் லஞ்சு அங்கே சாப்பிட மாட்டான், வீட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு போவான். மார்னிங் டிஃபன் மட்டும்தான் என் பையன் அங்கே சாப்பிடுவான். இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறேன், குழந்தைய கவனிங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் அனுப்புறது தப்பு கிடையாது, பிள்ளைங்களை கவனிக்கணும், ஸ்கூலில் போய் என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். இதெல்லாம் கவனிச்சாதான் நம்ம பிள்ளை நல்லா வளரும், நல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன்.